ஆர்கே நகர்மணி நம்மள வயிறு வலிக்க சிரிக்க வச்ச ஒரு சிறந்த நடிகர். கண்ணை கூட சிமிட்ட முடியாத அளவுக்கு அந்த கதைக்குள்ள கொண்டு போன ஒரு சிறந்த டைரக்டர். கதை, திரைக்கதை, வசனம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோம், மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு கடலை மிட்டாய் கடையில் நான் வேலைக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து டவுசர் அந்த கட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அதெல்லாம் எங்களுக்கு அதுதான் கோட்டு சூட் எங்களுக்கு. அப்போ நான் சொல்கிறது 2004 2005 ஸோ அப்போ வந்து நான் அந்த கடலை மிட்டாய் கடையில் வேலை செய்யும்போது அவரோட படம் அந்த முந்தானை முடிச்சு படத்தில் அவரோட ஆக்டிங்கு அப்படியே ரியலாக இருக்குங்க. உண்மையிலேயே எனக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி திரும்புறது அப்படின்றது அது ஸ்லோ மோஷன் அப்படியே ரியலாக இருக்கும். நேச்சுரலாக உண்மையில் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப காலையிலேருந்தே எனக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தது. ஆக்சுவலி நான் அவரை பார்க்க முடியல அப்படின்லாம் எனக்கு ஃபீலிங் இல்லை. நான் அவரை பார்த்துருக்கேன், அவர் வீட்டுக்கே போய் நான் பார்த்துருக்கேன். நம்ம சுந்தர்சி சார் அவரோட ஆஃபீஸ் அவர் வீட்டில் தான். அப்போ நான் அவர் வீட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு நடிகரை நம்ம வந்து நல்ல மனிதரை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னதான் ஓடி ஓடி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அதில் ₹1 கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றது உறுதி, உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் நல்லவர், வல்லவர், அவர் வாழ வேண்டியவர், அவர் எப்படிலாம் இருந்தார் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அவரை பற்றி பெருமையாக சொல்கிறோம், அவர் பண்ண சாதனைகள் எல்லாம் சொல்கிறோம். அது பிரயோஜனம் இல்லை. அவர் அதை இருந்து கேட்க போகிறதும் கிடையாது. அவங்க இருக்கும்போது சொல்லுங்களேன், ஆயுசு கூடும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.